உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. தமிழகத்தில் எந்த கூட்டணி வலிமையாக இருக்கிறது என்பதில் அரசியல் கட்சிகள் இடையே வார்த்தை போடானது தற்போது வெடித்திருக்கக்கூடிய நிலையில் இது குறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் பாக்கி முத்தவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இன்றைய தினம் எந்த கட்சி வலிமையா இருக்காங்க கூட்டணியில் அப்படிங்கறத நீங்க பாக்குறீங்க? கூட்டணியை பொறுத்தவரையில் இந்த கட்சி தான் வலிமை, இந்த கட்சி வலிமை இல்லை அப்படிங்கிறது ஒரு பார்வை இருந்தாலும், திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி தொடர்ந்து ஒரே மாதிரி இருப்பதனால அதற்கான சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் கூடுதலா இருக்கு என்பதை நம்ம மறுக்க முடியாது. அதே சமயத்துல பாஜக அதிமுக கூட்டணி ஒரு காலத்துல இருந்தது, மறுபடியும் பிரிஞ்சது, மறுபடியும் இணைஞ்சது அப்படிங்கிறதுனால அது மேல ஒரு ஊசலாட்டம் இருக்கிறது. இது ஒரு ஜெனரல் பார்வை, பொதுவான பார்வை. ஆனா கூட்டணி கட்சிகளுக்கு இடையில இருக்கிற சில விமர்சனங்கள், கருத்து பரிமாறுதல்கள் பல்வேறு சந்தேகங்களை கிளப்புது. உதாரணத்துக்கு மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுடைய அண்மைக்கால அணுகுமுறைகள், அவங்க பேசுற பல்வேறு கமெண்ட்கள், அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய திமுக அரசுக்கு எதிரான சில கருத்துக்கள், இதெல்லாம் கூட்டணியில அவங்க பேரத்தை அதிகரிக்க கூடும் என்று தோன்றுகிறது. ஒரு கட்டத்துல திமுகவே 200 இடங்கள் வெற்றி பெறணுங்கிற போது அதிகமான இடங்களை நாமளே போட்டிட்டு மற்றவர்களுக்கெல்லாம் இடம் குறைச்சு தரலாம் என்ற எண்ணம் இருக்கு. இதெல்லாம் கூட்டணி எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் ஒரு பார்வை. இந்த பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி பிளவுபட்ட காலம், சூழல் வேற. இப்ப மறுபடியும் சேர்ந்திருந்தாலும் முழுமையாக ஒற்றுமையா சேர்ந்துட்டு இருக்காங்களா, மனமோந்து கூட்டணியா இணைஞ்சிருக்காங்களாங்கிறது சந்தேகத்துக்குரியதாக சில பார்வையாளர்கள் முன்வைக்கிறாங்க. அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கிற இந்த அண்மைக்கால பிரச்சார கூட்டங்கள் பாத்தீங்கன்னா நிறைய பாஜக கூடி பறக்குது. அதனால அதுவும் கேள்விக்குறியா இருக்கு. இதெல்லாம் கூட்டணி எல்லாமே தொகுதிகளை பங்கீடு கொள்வதில் ஏற்படுகிற அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, புரிதல், அதை ஒட்டிதான் அமையும்னு நினைக்கிறேன். ஆனா எது எந்த கூட்டணி வலுவான இது அப்படின்னு முடிவு செய்யறது காலம் நிறைய இருக்கு. தேர்தலுக்கு சில காலம் முன்புதான் முடிவு செய்யப்படும். சார், நீங்க சொல்ற மாதிரியே தேர்தலுக்கு இன்னும் நெருக்கத்துல தான் சில விஷயங்கள் முடிவாகும் அப்படிங்கறதும் தாண்டி அதுக்கு அடிப்படையா சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா? ரெண்டு கட்சிகளுமே தங்களுடைய கூட்டணியை பலப்படுத்த இருக்கக்கூடிய சவால்களா என்னென்னு நீங்க பாக்குறீங்க? நிறைய சவால்கள் இருக்கு. திமுக அணியை பொறுத்தவரையில் திமுக 200 இடங்கள்ல போட்டியிடணும் அப்படிங்கிற போது 200 இடங்கள் போட்டியிட போனா நிறைய இடங்கள்ல அவங்க கண்டெஸ்ட் பண்ணணும். அப்ப நிறைய இடங்களை கண்டெஸ்ட் பண்ணாங்கன்னா கூட்டணி கட்சிகளுக்கு ஏற்கனவே தந்த இடங்களை விட குறைவாக தர வேண்டிய ஒரு சூழல், நெருக்கடி, நிர்பந்தம் ஏற்படும். அது எப்படி சமாளிக்க போறாங்கன்றது ஒன்று. அல்லது கூட்டணி கட்சிகளை தங்கள் சின்னத்துல, உதயசூரிய சின்னத்துல போட்டியிட செய்வாங்களா என்பது 2. அப்படி தங்களுடைய உதயசூரிய சின்னத்துல போட்டியிடணும் அப்படின்னு வலியுறுத்தினாங்க. கூட்டணி கட்சிகள் எந்த அளவுக்கு அதை ஒத்துப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. இதெல்லாம் சவால்கள் திமுகவுக்கு. இதை தவிர முக்கியமானது ஆட்சிக்கு எதிரான மனப்பான்மை, எதிர்கட்சிகளுடைய, குறிப்பா பாஜகவினுடைய தீவிர பிரச்சாரம், இதெல்லாம் எந்த அளவுக்கு அவங்களை சமாளிக்க போறாங்கிறது ஒரு கேள்வி. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு பாக்கி. உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.